ஆயப்புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய். பாவை விழியில் ராமாயணம்ங்கிற தலைப்பில் இன்றைக்கு 6வது பாசுரம். 6ங்கிற எண் சிறப்பான ஒரு எண். ஏன் அது ஒரு சிறப்பான எண் அப்படின்னா, சுவைகள் 6, அறுசுவை உணவு அப்படின்னு சொல்கிறோமே 6. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி குணக்கடல். அந்த குணங்களில் 6 குணங்கள் ஏற்றமிக்கது. என்ன 6 குணங்கள் அப்படின்னா, ஞான பல சக்தி வீரிய ஐஸ்வர்ய தேஜஸ் அப்படின்னு இந்த 6 குணங்களும் சொல்லப்படுறது எம்பெருமானுக்கு. இதே மாதிரியே மகாலட்சுமி தாயார் சீதா பிராட்டியும் 6 செயல்களை செய்கிறாள். என்ன 6 செயல்களை அவள் செய்கிறா அப்படின்னா, ஸ்ருணோதி, நம்மளுடைய குறைகளை அவள் காது கொடுத்து கேட்குறாள். ஸ்ராவயதி, அதை போய் பகவான்கிட்ட சொல்லி அவனை கேட்க வைக்கிறான். ஸ்ரூணாதி, நம்மளுடைய பாபங்களெல்லாம் போக்கி சுத்தப்படுத்திடுறான். ஸ்ரீநாதி, நமக்கு பாபங்கள் போயிடுத்துன்னா பக்தி கிடைச்சிடும், பக்தியை அருள்றான். ஸ்ரீயத்தே, எல்லாரையும் ஆசிரிக்கிறா, யார் வேணாலும் அவளை போய் ஆசிரிக்கலாம். ஸ்ரயத்தே, இவள் போய் பெருமாளை ஆசிரியிக்கிறாள், இவள் பெருமாள் கிட்ட தஞ்சமடைகிறாள். இப்படி 6 செயல்களை மகாலட்சுமி தாயாரான சீதா பிராட்டி பண்ணுறா. இந்த 6 செயல்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. 6 அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வழி அப்படின்னு ஒரு அர்த்தம். நம்ம நல்ல கதியை அடையறதுக்கு உபாயத்தை இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சொல்கிறா. அடுத்தது திருப்பாவையில் 6 காட்சிகள். ஒவ்வொரு காட்சிக்கும் 5 பாசுரம் வீதம். முதல் காட்சியில் 5 பாசுரம் நேற்றோடு நம்ம முடிச்சுட்டோம். 2வது காட்சியில் முதல் பாசுரம் இந்த 6வது பாசுரம். முதல் காட்சியில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்தா அப்படின்னு பார்த்தோம். நாளைக்கு காலம்பரை எல்லாரும் பாவைக்களத்துக்கு வந்துடணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு எல்லாரும் வாங்கோன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன். எல்லாரும் வந்துட்டா பாவைக்களத்துக்கு. ஆனால் இவளுடைய 5 லட்சம் குடி பெண்களில் ஒரு 10 பேர் வரலை. 10 பேர் வரலேன்னா பரவாயில்லையா, 5 லட்சம் பேரில் 10 பேர் வரலேன்னா இட் இஸ் ஒன்லி அ ஸ்மால் ஃப்ராக்ஷன் தானே. ஆனால் அவளை விட்டுட்டு போகிறதுக்கு இவளுக்கு மனசே வரலை. ஏன்னா பாகவதர்கள் அவள்லாம், அதனால் அவளை விட்டுட்டு போகக்கூடாது. ஆக்சுவலாக இந்த தோழிகள்லாம் தூங்கின்னு இருக்காளோ அப்படின்னா இவாள்லாம் தூங்கலை. இவா மட்டும் நேத்திக்கு சொன்னா இல்லையா, நாராயணனே நமக்கே பறை தருவான், அந்த ராமன் தருவான்னு சொன்னா இல்லையா, அந்த ராமனை அனுபவிச்சுட்டு இருக்காள் வாழலாம். அந்த அனுபவ வெள்ளத்தில் நீங்கள் தனியாக போகக்கூடாதுமா, கோஷ்டியோடு தான் போகணும். அப்படிங்கிறதுனால அவளுக்கெல்லாம் திருப்பள்ளி எழுச்சி பாடி அழைச்சிட்டு போகிறான், சுப்பிரபாதம் பாடி அழைச்சிட்டு போகிறான். பகவான் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார் யார் அப்படின்னா தொண்டரடி பொடியாழ்வார். காலம்பரை தொண்டரடி பொடியாழ்வாரோட திருப்பள்ளி எழுச்சியை பாடித்தான் ரங்கநாத பெருமாளையே எழுப்புவாளாம். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான், கனவிருள்ளகன்றது காலயம் பொழுதாய், மது விரிந்தொழுகின மாமலரெல்லாம், வானவரரசர்கள் வந்து வந்து ஈண்டி எதிர் திசை நிறைந்த இவரோடும் புகுந்த இருங்களிற்றீட்டமும் பிடியோடு முரசும் அதிர்தலில் அலை கடல் போன்றுள்ளது எங்கும், அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே.
அவருடைய திருப்பள்ளி எழுச்சியை ரங்கநாதருக்கு பாடுவார். தொண்டரடி பொடியாழ்வாரோடு அவர் பகவானுக்கு பாடினார். ஆனால் நம்ம ஆண்டாள் நாச்சியார் பாகவதர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி அவளை எழுப்புறார். அதுதான் அந்த திருப்பள்ளி எழுச்சியை விட இந்த திருப்பள்ளி எழுச்சி ஏற்றம் மிக்கது. ஏன் அப்படின்னா பகவான்கிட்ட நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. ஏன் அப்படின்னா ஆச்சாரியனையும் பாகவதர்களையும் முன்னிட்டு போனாதான் அவளை பகவான் கடாட்சிக்கிற போது நம்மையும் சேர்த்து கடாட்சிப்பான். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னாக்க பரதனும் விபீஷணனும். பரதன் காட்டிலேருந்து ராமன் அயோத்திக்கு கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு கிளம்புறான். தான் மட்டும் அவன் தனியாக போகலை அப்படிங்கிறார் வால்மீகி. ஏபிஷ்ச சசிவை சாத்தம் ஷிரசா யாசிதோ மயாஹா பிராதுஷ ஷிஸ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்தும் அர்ஹசி. யாரோடலாம் போனான்? பிராதுஷ பிரதரோட, தன்னுடைய சத்ருகுணன் தம்பியோட, சிஷ்யஸ்ய எல்லா சிஷ்யர்களோட, தாசஸ்ய யாரெல்லாம் ராமனுக்கு தாசனோ அவளோட, வசிஷ்டாதி புரோகிதர்கள் எல்லாம் முன்னிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லப்படுறது. போய் ராமனிடத்தில் சரணாகதி பண்ணுறான். தாசனான பக்தனான உன்னுடைய பிராத்தாவான என்னோட கோரிக்கையை அண்ணா நீங்கள் ஏற்றுக்கணும், திரும்ப அயோத்தி ராஜ்யத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறான், பிரார்த்திக்கிறான். இவனை மாதிரியே தான் விபீஷணனும் லங்கையிலேருந்து கிளம்பினா நேர போய் ராமனை பற்றலை. அவன் ராமனால் உகக்கப்பட்ட அவனுடைய பக்தர்களான சுக்ரீவாதிகள் கிட்ட போய் சொல்லி அவளை முன்னிட்டு தான் போய் ராமரை பற்றினான். பரதனும் விபீஷணனும் சிறந்த அறிவாளிகள் அப்படிங்கிறார் வால்மீகி பகவான். ஏன்னா பரதன் வேதமறிந்த ரிஷிகளோடு போனான், விபீஷணன் பாகவதோத்தமர்களான சுக்ரீவாதிகளை முன்னிட்டு போனான். அதனால் இவா 2 பேரும் சிறந்த அறிவாளிகள் அப்படிங்கிறார். அது மாதிரி ஆண்டாளும் 10 பாகவத பெண்களை எழுப்பி அழைச்சிண்டு போகிறா. இன்றைய 6வது பாசுர பெண்மணியை எப்படி அழைக்கிறா? பிள்ளாய் அப்படின்னு அழைச்சி, அம்மா விடிஞ்சுடுத்துமா, நீ இன்னும் படுத்துன்னு இருக்கப்படாது, எழுந்து வா அப்படின்னு சில அடையாளங்கள் எல்லாம் சொல்கிறா. முதல்ல அவளை எப்படி எழுப்புறா, என்ன அடையாளம் சொல்கிறா அப்படிங்கிறத பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலைக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலுவரெம்பாவாய். புள்ளும் சிலம்பின கான் அப்படிங்கிறார். புல் அப்படின்னா என்ன? பறவை. அது கத்துறது அப்படின்னு சொன்னால் காதில் விழலை அப்படின்னு சொல்லிடுவா. அதனால சிலம்பின அப்படின்னு ப்ளூரல், எல்லா பறவைகளும் சிலம்பிடுத்து கத்துறது அப்படின்னு போட்டுட்டா. புல்லுன்னு சிங்குலரில் தான் ஆரம்பித்தா, ஒரே ஒரு பறவையை தான் சொன்னான். அது என்ன பண்ணித்துன்னு சொல்கிறதுக்குள்ள எல்லா பட்சிகளும் சப்திக்க ஆரம்பிக்கிறது. அது நேச்சுரல் தானே. ஒரு பறவை கத்தித்துன்னா பாருங்க, உடனே கிடுகிடுன்னு மற்ற பறவைகள்லாம் கத்த ஆரம்பிச்சிடும். அதனால சிலம்பின அப்படின்னு ப்ளூரலில் போட்டுட்டாங்க. என்ன டேலண்ட் பாருங்க, புல்லும்னு ஆரம்பித்து சிலம்பினன்னு அந்த பறவைகள் சப்திக்கிறத கூட ரொம்ப அழகாக எடுத்து காண்பிக்கிறான். பொழுது விடிய போகிறதுங்கிற செய்தியை எல்லாரும் அறியும்படி செய்கிறதே எதுகள்னா அந்த பட்சிகள் தான். ஓ கத்தியாச்சு, பட்சிகள்லாம் கத்தியாச்சு, நம்ம எழுந்துக்கணும்னு நமக்கு தெரியும். இவைகள் தான் முதல் ஆச்சாரியன் நமக்கெல்லாம். நமக்காக இவைகள் செய்யும் வாச்சிக கைங்கரியம். காலை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி அப்படின்னு திருமாலோட வரவையே நமக்கு இந்த பட்சிகள் தான் தெரிவிக்கிறது, பகவான் வந்தாச்சு அப்படின்னு. உள்ளே இருக்கிற பிள்ளாய் அப்படின்னு அழைத்த அந்த பெண் அழைச்சதுக்கப்புறம் எழுந்தே வரலை, பதிலும் சொல்லலை. உடனே விடிஞ்சுடுத்துமா அப்படின்னு அடுத்த அடையாளம் சொல்கிறான்.
அடுத்த அடையாளம் என்ன அப்படின்னா, புள்ளரையன் கோவிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படின்னு அடுத்த அடையாளத்தை சொல்கிறான். புல் அரையன் அப்படின்னா எம்பெருமானுடைய சகாவாகவும் தாசனாகவும் இருக்கக்கூடிய பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய கருத்மான், கருட பகவான், அவர் தான் புள்ளரையன். இவர் சாமானிய பக்ஷி இல்லை, வேதஸ்வரூபன். வேதமே அவர்கிட்ட தான் இருக்குது, அவர் உடல் முழுக்க வேதம் தான் இருக்குது அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்கிறார் ஒரு ஸ்லோகத்தில். நம பன்னகனத்தாய வைகுண்ட விஸ்வா வசவர்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே அப்படிங்கிறார் வேதாந்த தேசிகன். கருடாருடனான பரமாத்மா வரார் அப்படின்னா எதன் மேலே ஏறிண்டு வரார் அப்படின்னா கருட பக்ஷி மேலே ஏறிண்டு வரல. கருட பக்ஷி எப்பேற்பட்டது? வேதஸ்வரூபி. அந்த வேதத்தின் மேலே பவனி வரார் அப்படின்னு தான் அர்த்தம். வேதம் அவனை தாங்கிறது, பகவானை தாங்கிறது வேதம் அப்படின்னு சொல்லப்படுறது. யுத்த காண்டத்தில் இந்திரஜித்தோட யுத்தம் பண்ணுற போது இந்திரஜித் என்ன பண்ணிட்டான்? நாகாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டான். அந்த அஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு என்ன பண்ணினா ராமலக்ஷ்மணாலாம் அப்படியே நாகம் தீண்டினால அப்படியே படுத்துன்னு இருக்கான் அந்த விஷ உபாதையில். பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ஹனுமன், விபீஷணன், ஜாம்பவான் இவெல்லாம் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, திகைச்சு நிற்கிறான். ராம அவதாரத்தில் கருட பகவான் அவதாரம் பண்ணலை. மற்ற தேவர்கள்லாம் அவதாரம் பண்ணினா, ஆனால் கருட பகவான் அவதாரம் பண்ணலை. தேவகணங்களோட ஆகாசத்தில் நின்றுட்டு எல்லாத்தையும் கருட பகவான் வேடிக்கை பார்க்குறாராம். தன் சுவாமி விழுந்துட்டார்னா பக்தனுக்கு தாங்காதே, கைங்கரியம் பண்ணுற நமக்கு இப்போ சான்ஸ் கிடச்சிடுத்து அப்படின்னு அவர் வராராம். ததோ முகூர்த்தா கருடன் வைனதேயம் மகாபலம் தருசுகு வானரா சர்வே பிரீதத்வ பாஸ்கரம் அப்படின்னு திடீர்னு ஜிலு 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 ஜிலுன்னு காற்று அடித்து தான் அவர் வராராம். அமிர்தமயமான காற்றாக இருந்து தான். ஏன்னா என்ன, வேதம் அமிர்தமயமான காற்று அடித்து தான் அவர் வரப்போகுது. இந்த காற்று அடித்த உடனே கரையில் இருந்த எல்லா விஷ ஜந்துக்கள், பாம்புகள் எல்லாம் இருந்தது இல்லையா, எல்லாம் பட்டுன்னு தண்ணிக்குள்ளே ஒளிஞ்சுட்டு கொடுத்தோம். நாகபாச கட்டும் அவிழ்ந்து போயிடுது. ராமலக்ஷ்மணாளுக்கு நாகபாச கட்டு கூட இவர் வரப்போதே அது அவிழ்ந்து போயிடு, அப்படியா அவிழ்ந்து கொடுத்தோம். லக்ஷ்மணரே ஒரு பாம்பு தான், ஆதிசேஷன் இல்லையா அவரை கட்டுறதுக்கு ஒரு பாம்பா லக்ஷ்மணர் எழுந்துட்டார். ஏன்னா இவெல்லாம் கட்டுப்பட்டு ஒருத்தருக்கு ஒரு இது கொடுத்துருக்கா அப்படின்னா அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவா. ராமர் பேரில் விஷ உபாதையெல்லாம் நீங்கி போயிடுத்து. எல்லாரும் பார்க்குறா எப்படி நீங்கித்து, யார் வரா அப்படின்னு. கிட்டக்க வர 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 அந்த சொரூபம், கருடனுடைய சொரூபம் தெரியறதாம். மகதா பக்ஷபாதேன அப்படின்னு 2 சிறகுகளை அடிச்சுண்டு வர சப்தம் கேட்கறதாம். குங்குமாங்கித வர்ணாபா குந்தேந்து தவளானனா அப்படின்னு குங்குமம் போன்ற வர்ணம் அவருக்கு இருக்கான். வெள்ளை வெளியேன்னு முகம், பக்ஷி ரூபத்தில் இல்லை. அவர் எப்படி வரார்? வைகுண்டத்தில் பார்ஷத ரூபம் கொடுத்துருக்கா இல்லையா, அந்த ரூபத்தில் வராராம் அந்த கருட பகவான். பக்கத்தில் வரப்போது திவ்யமான கந்தம், திவ்யமான வஸ்திரம், திவ்யமான பூஷணம், கார்கோடாதி நகங்களில் உடம்பு பூரா பூஷணமாக தரிச்சுட்டு இருக்கார். பிரகாசமாக வரார் கருட பகவான். நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறார் ராமன். என்னடா அது ராமன் இப்படி நம்மளை பார்த்து யாருன்னு கேட்குறாரே அப்படின்னா, உடனே கருட பகவான் நம்மளை மாதிரி மக்கு இல்லை, புரிஞ்சுட்டுட்டார். ஏன்னா ராமர் மனுஷ அவதாரத்தில் இருக்கார், நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு கௌரவமாக பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நம்ம 2 பேருக்கும் உள்ள உறவு அனாதி காலமானது. ராவண வதம் ஆனதுக்கப்புறம் நான் யாருன்னு உமக்கு புரியும் அப்படின்னு அழகாக சொல்கிறார். உடனே கருடன் ராமரை இறுக தழுவிண்டார். கருடன் தன் முகத்தை ராமருடைய புஜத்தில் வச்சு தேய்ச்சிண்டார். கம்முன்னு புஷ்பத்துடைய மணத்து தான். என்ன புஷ்பம்? சீதா பிராட்டி புஷ்பத்தை
சூடின்று ராமருடைய புஜத்தில் படுத்துட்டுருப்பா. இப்போ அவள் 10 மாசமாக இல்லாமல் இருக்கிற போதும் அந்த வாசனை போகவே இல்லை. அந்த வாசம் யாருக்கு கிடைச்சிது அப்படின்னா கருட பகவானுக்கு கிடைச்சிது அப்படின்னு எடுக்கிறான். வைதேகி கர்ணபூர ஸ்தபக சுரபினாக யத் சமாச்லேஷி தோஷ்ணாக. இப்பேற்பட்ட புல்லறையன் கோவிலில் வெள்ளை விழிச்சங்கின் ஒலி பேரரவமாக கேட்குறதே, உன்னோட காதில் விழலையா பெண்ணே அப்படின்னு அழைக்கிறார்கள். கருடன் அந்த வெள்ளை விழிச்சங்கை ஊதறார் அந்த எல்லா கோவில்கள்லையும். அவர் எப்படி ஊதினார்? அவர்கிட்ட ஏது சங்கு அப்படின்னா, பெருமாள் என்ன பண்ணியிருக்கார், நான் ராமாவதாரம் எடுக்க போகிறேன், எனக்கு இந்த சங்கெல்லாம் வேண்டான்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாராம். அதனால் அவர் ஊதின்னு இருக்காராம். அந்த வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் உனக்கு கேட்கலையா, எழுந்து வாமா அப்படின்னு சொல்கிறான். ஸ்ட்ரைட்டாக விஷ்ணு கோவில் அப்படின்னே சொல்லியிருக்கலாமே, ஏன் புல்லறையன் கோவில் அப்படின்னு போட்டிருக்கா அப்படின்னா, பகவானுக்கு தன்னுடைய பக்தனை பற்றி சொல்லிட்டு அவளோட சம்பந்தப்படுத்தி பேசினாதான் அந்த பகவானே உகப்பான். பக்தனோட சேர்த்து சொன்னாதான் அவனுக்கே சந்தோஷமா. நம்ம போய் நின்றுட்டு பகவான்கிட்ட நான் வந்திருக்கேன்னு ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கூடாது. என்ன சொல்லிக்கணும், என்னுடைய ஆச்சாரியன் இவர், என்னுடைய பக்தன் இவர். பக்தனுக்கு அடியில் நம்ம இருக்கணும், அடியாருக்கு அடியனாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் பக்தனோடு சேர்த்து சொன்னால் பகவான் உகப்பான். அதனால புல்லறையன் கோவில், விஷ்ணு கோவில்னு சொல்லாமல் புல்லறையன் கோவில் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைகளையும் பாருங்க, எவ்வளவு அழகாக ஆண்டாள் போட்டிருக்கா. சுந்தரகாண்டத்தில் சீதா பிராட்டி கூட ஹனுமன் கிட்ட சொல்கிறா. எப்படி சொல்கிறா? ஹனுமன்னு மாயமானுக்கு நான் ஆசைப்பட்டேன்ப்பா, காலோகி நோனம் மிருகுரூப தாரிம் அப்படின்னு. அது மாயமான் இல்லைப்பா, அது காலோகி யமன் மாதிரி வந்துட்டான்ப்பா அவன். நான் ஏமாந்து போயிட்டேன். அதனால் ராம அனுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் ச அப்படிங்கிறான். ராமரையும் லக்ஷ்மணையும் பிரிஞ்சேன் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லலாவோ. எப்படி சொல்கிறா பாருங்கோ, ராம அனுஜம் அப்படிங்கிறா. அனுஜம்னா தம்பின்னு அர்த்தம். ராமருடைய தம்பியை பிரிஞ்சேன். அடுத்ததா லக்ஷ்மண பூர்வஜம், பூர்வம்னா லக்ஷ்மணருக்கு முன்னால் பிறந்த ராமன், அவரையும் பிரிஞ்சேன் அப்படிங்கிறான். லக்ஷ்மணரை சொல்கிற போது ராமனை முன்னிட்டு சொல்கிறா, ராமரை சொல்கிற போது லக்ஷ்மணரை முன்னிட்டுன்னு சொல்கிறான். இப்படி பாகவதர்களை முன்னிட்டுன்னு சொன்னாதான் பகவானுக்கு பிடிக்குங்கிறதுக்காக விஷ்ணு கோவில்னு சொல்லாமல் புல்லறையன் கோவில் அப்படின்னு சொன்னான். இப்படி பகவானுக்கு பிடிச்சவாளை முன்னிட்டு சொன்னால் பகவானுக்கு பிடிக்குங்கிறதுக்காக சீதா பிராட்டிக்கிட்டேருந்து இதை தெரிஞ்சுட்டானா ஆண்டாள் நாச்சியார். அதனால தான் புல்லறையன் கோவில்னு போட்டிருக்கான்னு கூட வியாக்கியானம் பண்ணுவாள். 2 அடையாளம் சொல்லியாச்சு, இந்த பெண் எழுந்தே வரலையே. உடனே இவளை ஒரு பெயர் சொல்லி அழைக்கிறா. என்ன பெயர்? பிள்ளாய் எழுந்திராய் அப்படிங்கிறா. இவளுடைய குரூப்புக்கு இவ தான் ரொம்ப புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கா இப்போ தான். அதனால் இவளுக்கு இதுக்கெல்லாம் எழுந்திருக்க மாட்டேங்கிறா. 2 பகவானுடைய லீலைகளை சொல்லுவோம், அப்போவாவது எழுந்து வராளா பார்க்கலாம் அப்படின்னு 2 லீலைகளை சொல்கிறான். என்ன 2 லீலைகள்? பேய்முலை நஞ்சுண்டு அப்படின்னு ஒரு லீலை, கள்ளச்சகடம் கலைக்கழிய காலோச்சி அப்படிங்கிற 2வது லீலை. இந்த 2 லீலையையும் சொல்கிறான். அது கிருஷ்ண சரித்திரத்தில் தானே இருக்குது. பேய்முலை நஞ்சுண்டு பூதனை சம்ஹாரம் பண்ணினா, கள்ளச்சகடம் கலைக்கழிய காலோச்சின்னு அந்த சகடாசுரனை அழித்தான். இதெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தில் தானே இருக்குது. அந்த கிருஷ்ண லீலைகளுக்கு இணையாக ராமனும் லீலை பண்ணியிருக்கான். பேய்முலை நஞ்சுண்டு அப்படின்னா பேயாகிய அரக்கி யார்? தாடகை வந்துட்டாளாம். மகாயக்ஷி விரூபா விக்ருதா நனா அப்படின்னு இவள் சாபத்தினால ஒரு கோர ராட்சச ஸ்வரூபம் வந்துடுத்து இவளுக்கு அப்படிங்கிறார் வால்மீகி. இவள் யார் தெரியுமா? ஒரு யக்ஷினி. சாபத்தினால இந்த ரூபம் கிடச்சிடுத்து. இவள் எப்படி வந்தா? ஒரு பேய் மாதிரி வந்தா. ராமர் பான மழையை பொழிஞ்சார். அந்த பானம் பேய்முலை நஞ்சுண்டு அப்படின்னு இவளோட மார்பப்பை தாக்கித்து, சரேன உரசி வித்யானசா பபாத மமா ரச அப்படின்னு இடி விழுந்த மாதிரி கீழே விழுந்தா அப்படிங்கிறார் வால்மீகி இந்த இடத்துல. அடுத்த லீலை கள்ளச்சகடம் கலைக்கழிய காலோச்சி அப்படின்னு கண்ணபிரான் சகடாசுரனை அழிச்சான்.
இங்கே சுபாகு மாரீச்சன் அப்படின்னு தாடகையுடைய பிள்ளைகள் வந்துட்டாலாம். ராமர் மானவாஸ்திரங்கிற ஒரு பானத்தை போட்டார். அந்த பானம் மாரீச்சனை ஒரு சகடம் போல உதைச்சு 100 யோஜனை தூரம் தாண்டி ஒரு சமுத்திரத்தில் கொண்டு போய் தள்ளிடுத்து, சுபாகுவை பொசுக்கிடுத்து அப்படின்னு அதற்கு இணையாக சொல்லப்படுறது இந்த இடத்துல. இந்த 2 லீலைகளும் இந்த பெண்ணுக்கு ரொம்ப நன்னா தெரியும். அதனால அதுக்கும் அவள் எழுந்தே வரலை. உடனே இவள்லாம் என்ன பண்ணினா, பள்ளி கொண்ட பெருமாளை நம்ம பாடுவோம், அந்த அழகை சேவிப்போம், அப்போ இவள் எழுந்து வந்துடுவா அப்படின்னு நினச்சிண்டு பள்ளி கொண்ட பெருமாளை சொல்கிறான். வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்து அப்படின்னு ராமபிரான் தான் பார்க்கடல்ல ஆதிசேஷ படுக்கையில் படுத்துட்டுருக்கிற ஜகத்காரண வித்து அவன் அப்படின்னு பாடுறார்கள். அந்த சமயம் அவர் பள்ளி கொண்டிருக்கிற போது சீதா பிராட்டி அவருக்கு பாத சேவை பண்ணினாளாம். மகாலட்சுமி தாயார் பாத சேவை பண்ணுவாள். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் லக்ஷ்மி நாராயணர்களே சீதாராமரா அவதாரம் பண்ணியிருக்கான்னு என்னுடைய கனவுல நான் பார்த்தேன் அப்படிங்கிறா. யார்? அசோகவனத்தில் சீதா பிராட்டியை எல்லா ராட்சசிகளும் துன்புறுத்தினா இல்லையா, ஆனால் திருச்சடைங்கிறவள் மட்டும் துன்புறுத்தலை. அவள் சொல்கிறா, நான் இதை கனவுல பார்த்தேன், இந்த அவள் தான் அவதாரம் பண்ணியிருக்கா, அந்த லக்ஷ்மி நாராயணர்கள் தான் சீதாராமர்களாக அவதாரம் பண்ணியிருக்காங்கிறத நான் கனவுல பார்த்தேன் அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறா? சீதா பிராட்டி கிட்ட சொல்கிறா. அப்போ பிராட்டி சொல்கிறா, உனக்காவது அவர் கனவுல காட்சி கொடுத்தார், எனக்கு கனவுல கூட அவர் வரமாட்டேங்கிறாரேன்னு அழுதாப்பு. வெள்ளத்தரவு அப்படின்னா ஆதிசேஷ படுக்கை அப்படின்னு அர்த்தம். அந்த அனந்தன் தான் என்னவா வந்திருக்காருன்னா லக்ஷ்மணராக அவதாரம் பண்ணியிருக்கார். ராமனுக்கு எல்லா கைங்கரியமும் பண்ணக்கூடியவர் லக்ஷ்மணர் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். சென்றால் குடையாம், பகவான் போகிற போது குடையாக போவர். இருந்தால் உட்காண்டிருந்தால் சிங்காசனமாக ஆயிடுவாராம். நின்றால் மரவடியாம், அவரோட மரவடி போட்டுருக்காரு, அது யாருன்னா லக்ஷ்மணரோடது. புல்கும் அணையாம், அந்த அப்படியே படுத்துண்டா அந்த அணையாக படுத்துட்டுருவாராம். இது எப்படி தெரியும் அப்படின்னாக்க, விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு போகிறார் எங்கே அப்படின்னாக்க காட்டுக்கு போகிற போது அவளுக்கு படுக்க கொடுக்கணுமே, அதனால் புல்லெல்லாம் செதுக்கி போட்டிருக்காராம். புல்லெல்லாம் செதுக்கி போட்டுட்டு படுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டார். போன உடனே அடுத்த நாள் காலம்பரை எழுந்துக்கிற போது கௌசல்யா சுப்ரஜாமான்னு சொல்லி எழுப்பலாம் குழந்தைகளை அப்படின்னு வந்து பார்க்குற லக்ஷ்மணரையே பார்க்கவே முடியல. லக்ஷ்மணரே இல்லை, காணும். என்னன்னா அவர் ஆதிசேஷ படுக்கையாக இருக்கார், பகவான் அது மேலே ராமச்சந்திரமூர்த்தி படுத்துன்னு இருக்கிறத பார்த்தாராம் விஸ்வாமித்திரருக்கு இவ்வளவும் காண்பிச்சிருக்கார். அப்போது இந்த மாதிரி இத்தனை கைங்கரியங்களும் பண்ணக்கூடியவர் யார் அப்படின்னா லக்ஷ்மணர் அப்படிங்கிறார் ஆழ்வார் இந்த இடத்துல. ஆதிசேஷனுடைய 1000 பனாமங்களை நம்ம நினைக்கணும். எந்த விஷ ஜுரமும் அதை நினச்சா போகிறோம், எந்த விஷ ஜுரமும் வரவே வராது, எந்த விஷ ஜந்துக்களும் நம்மக்கிட்ட அண்டவே அண்டாது. அந்த ஆதிசேஷனை நம்ம நினச்சிக்கணும். ராமர் சமுத்திரத்தை கடந்து லங்கைக்கு போகிறதுக்காக சமுத்திரராஜன் கிட்ட சரணாகதி பண்ணுறார். தர்ப சயனத்தில் படுத்துட்டு சரணாகதி பண்ணுறார். சமுத்திரத்தில் நான் அணை கட்டணும்ப்பா வா அப்படின்னு சரணாகதி பண்ணுறார். ஆனால் சமுத்திரராஜன் வரவே இல்லை. உடனே ராமருக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. சௌமித்திரேனா லக்ஷ்மணர், கூட்டு கோதண்டத்தை எடுத்துட்டு வா, நான் இப்போவே ஒரு அம்பை போட்டு சமுத்திரத்தையே பத்த அடிச்சு விடுறேன் அப்படின்னு சொன்னார். சமுத்திரம் சோஷ இஷ்யாமி அப்படின்னு உடனே பயந்துண்டு ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர்னு சொல்லக்கூடிய எல்லா நீரையும் எடுத்துண்டு உலகனைத்துக்கும் வித்தான ராமபிரான் காலில் வந்து அவன் சரணம் அடைஞ்சான். இந்த காட்சிகளை நீ பார்க்க வேண்டாமா பெண்ணே? அந்த ஆதிசேஷன் பண்ணின அந்த காரியங்கள், பகவான் பண்ணின காரியங்கள், அந்த வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து என்னென்னா காரியம் லீலைகள் பண்ணினாங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி இப்படி பண்ணின அந்த ராமபிரானை நீ பார்க்க வேண்டாமா? இந்த காட்சிகள் எல்லாம் எழுந்து வா அப்படின்னு அழைச்சா. இவள் பதிலே சொல்லலை. அடுத்ததாக சொல்கிறா, வேதவித்தான ராமபிரான உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உன்னோட காதில் விழலையா அப்படின்னு அடுத்ததாக சொல்கிறார்கள். காலம்பர நேத்திக்கே அன்றைக்கே சொன்னேனா, எழுந்துக்கிற போதே நம்ம ஹரி 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 ஹரியே அப்படின்னு 7 தடவை சொல்லணும். இப்படி தான் சொல்லணும். ஹரி ஹரி ஹரின்னு கத்தக்கூடாது.
ஹரிஹரி 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 ஹரியே அப்படின்னு 7 தடவை சொல்லணும். ஏன்னா ஹரிர் ஹரதி பாப்பானி அப்படின்னு நம்மளுடைய பாபங்கள் தொலையும். முனிவர்கள்னா யார்? யோகிகள்னா யார்? முனிவர்கள் அப்படின்னா பகவானையே எப்பவும் நினச்சின்னு இருப்பவர்கள் முனிவர்கள். யோகிகள்னா யார் அப்படின்னாக்கா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுபவர்கள் யோகிகள். ஆனால் விஸ்வாமித்திர மகரிஷி 2 in 1. அவர் எப்பவும் பகவானையே நினச்சின்னு இருப்பார். அவருக்கு கூட அழைச்சிட்டு போய் காட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறார். அவர் தான் கைங்கரியமும் பண்ணுறார். அதனால அவர் 2 in 1ன்னு சொல்லுவார். இவர் ராமலக்ஷ்மணால் அழைச்சிட்டு போகிறார் தாடகையை வதம் பண்ணுறதுக்காக. இவ பஞ்சசயனத்தில் அயோத்தியில் படுத்துட்டு இருந்தவா. அதனால நல்ல புல்லாலான படுக்கையை நன்னா செதுக்கி சயனத்தை தயார் பண்ணினார். அதில் சயனிச்சுட்டுருக்கா 2 பேரும். புது இடம் இல்லையா, காலம்பரை எழுப்பலாமா வேண்டாமா அப்படின்னு இவர் தயங்கவே இல்லை. ஏன்னா நல்ல குடியில் பிறந்தவர்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல பண்புகள்லாம் இருக்கும்னு காலம்பரை எழுப்புறார். ராமன் கண் விழிக்கிற அழகை பார்க்கணுங்கிற ஆசை விஸ்வாமித்திர முனிக்கு. அதனால் கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்மிகம் அப்படின்னு சுப்பிரபாதம் பாடி எழுப்புறார். ராமா உத்திஷ்ட அப்படிங்கிறார். காலம்பரை பண்ண வேண்டிய சந்தியாவந்தனங்கள்லாம் நீ பண்ண வேண்டாமா? ஆனால் உனக்கு அது அவசியமே இல்லை. ஏன்னா நீ சர்வேஸ்வரன், நீ சந்தியாவந்தனம் பண்ண வேண்டாம். அப்போ எதுக்கு உத்திஷ்ட அப்படின்னு சொல்கிறார்? எழுந்திருப்பான்னு. நான் என்னைக்கும் சந்தியாவந்தனம் காலம்பரை பண்ணுவேன். அப்படி நான் பண்ணுற போது எங்கேயோ இருக்கிற ஒன்றை நான் நினச்சிப்பேன், அர்க்கியம் விடுவேன். ஆனால் இன்னைக்கு நீ என் கண் முன்னாடி படுத்துட்டுருக்க, நீ எழுந்து நான் பண்ணுற இந்த அர்க்கியம் விடுறத நீ பாரு அப்படிங்கிறதுக்காக உத்திஷ்ட அப்படின்னு சொன்னார். முனிவர்கள் யோகிகள்லாம் உள்ளத்தில் இருக்கிற ராமனை நீயும் உன்னோட உள்ளத்தில் சுமந்துட்டுருக்கமா, அதனால்தான் உன்னோட உள்ளம்லாம் குளிர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறார். எங்களோட வந்து கலந்து கலை அப்படின்னு அழைக்கிறா. உள்ளே இருக்கிற பெண்ணை பிள்ளாயின்னு அழைச்சி இந்த பெண்மணியை, இந்த பாசுரத்தோட பெண்மணியை அழைக்கிறா. அவளும் வந்து சேர்ந்துண்டுட்டா. இந்த பாசுரத்தோட முக்கியமான சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். காலம்பரை ஒருத்தர் எழுந்த உடனே 6 விஷயங்களை தியானம் பண்ணணும். அந்த 6 விஷயங்களையும் இந்த பாட்டில் வச்சுருக்கா நம்ம ஆண்டாள் நாச்சி. அது என்ன 6 விஷயங்களை தியானம் பண்ணணும்? பகவானுடைய 5 நிலைகள். நேற்றுக்கு நான் சொன்னேன் இல்லையா, 5 நிலைகள் அவருடையது அப்படின்னு. அந்த 5 நிலைகளை என்னென்ன? முதல்ல நாராயணனே நமக்கே பரியதவன் பரமன். அடுத்ததாக பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அப்படிங்கிற போது வியூகமூர்த்தி. அப்புறம் விபவ அவதாரம், அதுக்கப்புறம் அந்தர்யாமி, அதுக்கப்புறம் அர்ச்சை. இந்த 5 பகவானுடைய 5 நிலைகளையும் 6வதாக கஜேந்திர மோட்சத்தையும் சேர்ந்து நம்ம தியானம் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு போய் பெருமாள் கிட்ட காலம்பரை நிற்கிற போது இதெல்லாம் ஞாபகம் வருமா என்ன? வராதே. அதனால அந்த வார்த்தையை எங்கே போட்டிருக்கா இங்கே அப்படின்னா வித்து அப்படிங்கிற இடத்துல போட்டுவிட்டா. வித்துன்னா சீடுன்னு அர்த்தம். பரமபதநாதனான வைகுண்டபதியை சொல்லியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. அடுத்தது வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த அந்த இடத்துல பார்க்கடல் நாதனான வியூகமூர்த்தியை சொல்லிட்டா. பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலைக்கழிய காலோச்சி, அது பகவானுடைய லீலைகள், அது விபவாவதாரம். உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் உள்ளத்துக்குள்ளே இருக்கும் அந்தர்யாமி. புள்ளரையன் கோவில் அப்படின்னா அர்ச்சாமூர்த்தி. மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம். ஹரி பகவான் கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணினான். இப்படி இந்த 6 விஷயங்களையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம சொல்லணும், நினச்சிக்கணும் அப்படிங்கிற சிறப்பு இந்த பாசுரத்தில் இருக்குது. ஏன்னா இந்த 6 விஷயங்களை தியானம் பண்ணினா நம்ம நல்ல கதியை அடையலாம்ங்கிறா. அப்படி இந்த 6 விஷயத்தை தியானம் பண்ண உங்களுக்கு முடியலை அப்படின்னா இந்த பாட்டை காலம்பரை எழுந்த உடனே சொல்லுங்கோ போரும், அதுவே உங்களுக்கு நல்ல கதியை கொடுத்துடும் அப்படிங்கிறா. அவ்வளவு சிறப்பான பாசுரம் இந்த 6வது பாசுரம். எவ்வளவு கிரேட் பாருங்கோ. 5 வயது பெண் எத்தனை அழகாக எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறா. உன்னுடைய அப்பா பெரியாழ்வார் தான் கருடனின் அம்சமாக அவதாரம் பண்ணினவர். எப்பவும் பகவானுக்கு பூமாலை கட்டி
பாமாலையோடு சேர்த்து இவரும் சமர்ப்பிப்பார். அதனால தான் பெண்ணான ஆண்டாளும் அதையே பண்ணியிருக்கா. கைங்கரியம் தான் இவருடைய நோக்கமே. இவரை மாமனாராக ஆக்கிண்டு விட்டான் ரங்கநாதன். ஸ்ரீவில்லிபுத்தூரில் தன்னுடைய சன்னதியிலேயே சிறப்பான இடத்தை கொடுத்துட்டா யார்? ஆண்டாளும் ரங்கமன்னாரும். ஆண்டாள், ரங்கமன்னார், கருடர் அப்படின்னு 3 பேரும் சேவை சாதிப்பார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கு போனேன்னா 3 பேரும் இருப்பாங்க. இந்த பாட்டை தினமும் நம்ம சொல்லி நம்ம நல்ல கதியை அடைவோம்னு சொல்லி அடியே இந்த பாசுரத்தை முடிக்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.